வணக்கம். திமுகவோட கொள்கை உறுதிப்பாட்டுக்கான சான்றாக ஒரு சம்பவத்தை எடுத்து காட்டலாம்னு நினைக்கிறேன். இவங்க எந்த லட்சணத்துல கொள்கை கோட்பாடை பின்பற்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று. மிக அண்மையில ஆந்திராவுல திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பை கலந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை உருவாக்கி பூதாகரப்படுத்தி தேசிய அளவுல பேசுபொருளா மாத்துனாங்க. ஆந்திரா பத்தி எரிஞ்சுச்சு. அதுல ஆந்திராவோட துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர் இதை வச்சு அரசியல் பண்ணாரு, அளப்பறையை கூட்டினாரு, இன்னும் கூட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த விவகாரத்தை பேசுபொருளாக்குற வேலையில், இதை பேசி கொண்டிருக்கிற வேலையில் இதோட தொடர்ச்சியா இன்னொரு சம்பவத்தை குறிப்பிடுறாரு. சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்றாங்க, சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்றவங்க அவங்க தான் ஒழிஞ்சு போவாங்க அப்படிங்கிறாரு. அவர் ஜாட மாடையா உதயநிதியை தான் குறிப்பிடுறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஊடகங்கள் உதயநிதியிட்ட கொண்ட ஒளிவாங்கி நிட்டுது. இந்த மாதிரி பவன் கல்யாண் உங்களை தான் சொல்றாரு, அதை பற்றி உங்க கருத்து என்ன, சனாதனத்தை ஒழிக்கும்னு நினைக்கிறவங்க ஒழிஞ்சு போவாங்கன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்கிறப்ப, உதயநிதி பவன் கல்யாணுக்கு சாட்டை அடி கொடுக்குற விதமா, சவுக்கடி கொடுக்கும் விதமா, சம்மட்டி அடி கொடுக்குற விதமா ஒரு கருத்தை வச்சார். இவ்வளவு வீரியமிக்க ஒரு பதிலான்னு வியந்து போற அளவுக்கு என்ன சொன்னார்னா, லெட்ஸ் வெயிட் அண்ட் சீனர், காத்திருந்து பாருன்னாரு. அன்னைக்கு சனாதனத்தை நாங்க ஒழிப்போம் அப்படின்னவரு இன்னும் ஏன் அந்த சனாதனங்கிற வார்த்தையை கூட சொல்லாம காத்திருந்து பாருங்கன்னு ஒரு 19 பதில சொல்லி கடந்து போறாருன்னா அங்கதான் இருக்கு சூட்சமம். ஏன்னா இங்க பேசினா வட மாநிலங்களை பிரச்சனையா மாத்துவாங்க அவன் பயந்துகிட்டு பதிலே சொல்லாம கடந்து போறாரு. எங்க நிலைப்பாடு, எங்க கோட்பாடு சனாதன ஒழிப்பு தான், நாங்க உறுதியா இருக்கோம், எப்போதும் உறுதியா இருப்போம் அப்படின்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா கடந்த ஆண்டு 2/9/2023 அன்னைக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கம் அதுல சனாதன ஒழிப்பு மாநாடுங்கிற ஒரு மாநாட்டை சென்னை தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய காமராசர் அரங்கில் நடத்துறாங்க. அந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக உதயநிதியும் பங்கேற்கிறார். பங்கேற்கிறப்ப சனாதனம்னா என்ன, அது எப்படிப்பட்ட வடிவம் கொண்டது, எப்படி ஆபத்து மிக்கது, அதை எப்படி ஒழிக்கலாம், ஒரு அரசா என்ன செய்ய முடியும், ஒரு பொதுமக்களை என்ன செய்யணும், மக்கள்கிட்ட எவ்வாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், சனாதனத்தோட தாக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு விளக்கி பேசியிருக்கணும். ஆனா அப்படி எந்த விளக்கமும் சொல்லாம, எந்தவித முன் தயாரிப்பும் இல்லாம, வாசிப்பும் இல்லாம, அது குறித்தான புரிதலும் இல்லாம போற போக்குல டெங்கு மலேரியாவை போல சனாதனத்தை ஒழிக்கிறது. டெங்கு மலேரியானா கொசு மூலமா ஏற்படுது. அப்ப கொசு மருந்து அடிச்சா டெங்கு மலேரியா ஒழிச்சிடலாம். இதே போல கொசு மருந்து அடிச்சு சனாதனத்தை ஒழிக்க முடியுமா? ஆனா அப்படி போற போக்குல டெங்கு மலேரியா போல சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பேசிட்டார். இது ஒரு ஆக சிறந்த உரை, அற்புதமான உரைன்னு இங்க இருக்கக்கூடிய சுவீரபாண்டியன், கொளத்தூர்மணி, கு ராமகிருஷ்ணன், வீரமணி போன்றவங்கள்லாம் அடடா எப்படி பேசாரு பாரு அப்படின்னு சொல்லி சிலரை சதற விட்டு இதுல சனாதன ஒழிப்பு அப்படின்னு பேசிட்டார்ல, இது ஒரு வாய்ப்பா பாஜக பயன்படுத்திக்கிச்சு. பாஜகவோட செய்தி தொடர்பாளர் அமித் மால்வியா அவர் இது பேசுபொருளா மாத்துறாரு. அமித் மால்வியா தொடங்கி அமித்ஷா வரைக்கும் பேசுறாங்க. நரேந்திர மோடி மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதை பேசுபொருளாக்குங்க, இதை கொண்டு போங்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டில் சனாதனம்னா பிறப்பின் வழியே உயர்வு தாழ்வு கற்பிக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு புரிதல் உண்டு. ஆனா வட மாநிலங்கள் என்ன புரிதல் அப்படின்னா, சனாதனம்னா இந்து மதம் அப்படின்னு புரிதல். அப்ப இந்து மதத்தை ஒழிக்கிறங்கிறாரு உதயநிதி அப்படின்னு வட மாநிலங்கள்ல பாஜக பரப்புரை செய்யுது. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மாறுபட்ட கோட்பாடுகளை கொண்ட கட்சிகள் இருக்கு. உத்தவ் தாக்கரே இருக்கார், இந்துத்துவம் என் ரத்தத்துல உரி கிடக்குன்னவர் உத்தவ் தாக்கரே, இந்துத்துவ கட்சி. அதே போல கெஜ்ரிவால் மிதவாத இந்துத்துவா, மம்தா பானர்ஜி மிதவாத இந்துத்துவா, காங்கிரஸ் மிதவாத இந்துத்துவா, இவங்க எல்லாருமே இந்து மதத்தோட ஏற்பு கொண்டவங்க. அப்ப அவங்களுக்குள்ள இது ஒரு நெருடலை ஏற்படுத்துது. இப்படி 20க்கும் மேற்பட்ட கட்சிகளை உள்ளடக்கிய இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், மறுபுறம் இந்தியா கூட்டணி இந்து மதத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி வட மாநிலங்களை பரப்புரை செய்யவும் உதயநிதியோட இந்த பேச்சை பயன்படுத்திக்கிச்சு. ஆனா இவங்க எப்பவோ அந்த பெல்ட் அடிச்சிட்டாங்க. திருவாரூர்ல ஒரு பேச்சு போட்டியா இல்ல கற்ற போட்டியான்னு தெரியல, சனாதன ஒழிப்பு குறித்து நாங்க நடத்துவோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்புறம் பின்வாங்குறாங்க. அப்புறம் சேகர்பாபு சொல்றாரு, நாங்க சனாதனத்தை எதிர்க்கிறோங்கிறார், ஒழிக்கல எதிர்க்கிறோம். அப்புறம் நாங்க எதிர்க்கல, அதுல இதை மட்டும்தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கத்தை, ஒரு பொழிப்புரையை கொடுக்கிறார். இது ஒரு பக்கம். அதை கடந்து சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொன்ன உதயநிதி அடிப்படையில் சனாதனம்னா என்னன்னு கூட அறியாம இருக்காங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. எப்பன்னா
நெல்லை தூத்துக்குடியில் அங்கே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறப்ப நான் குறிப்பிட்டு எந்த மதத்தையும் சொல்லலை, எல்லா மதத்தையும் தான் சொன்னேங்கிறார். யாரு? உதயநிதி. அப்பா தெரியுது இவருக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு. சனாதன ஒழிப்பு மாநாடு, அப்போ என்ன பேசுறது? சனாதனத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு போவோம் அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காரு. எல்லா மதத்தையும் தான் சொன்னேன் அப்படின்னு உதயநிதி சொல்வார்னா, இந்து மதம் தவிர்த்து எந்த மதத்தில் சனாதனம் இருக்கு? முதல்ல சனாதனம்னு என்ன? பிறப்பின் வழியே உயர்வு தாழ்வு கற்பிப்பது, அந்த கற்பிக்கிறது மாறாது அப்படிங்கிறதான் சனாதனம். பிறப்பின் வழியே உயர்வு தாழ்வு கற்பிக்கிற அந்த ஒண்ணு மாறாதுங்கிற இந்த முறை தான் சனாதனம். இங்க பிறப்பின் வழியே உயர்வு தாழ்வு எங்க கற்பிக்கப்படுது? அந்த கட்டமைப்புக்கு பேர் என்ன? பிறப்பின் வழியே உயர்வு தாழ்வு கற்பிக்கிற கட்டமைப்பு சாதி. அதுதான் சனாதன கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு எங்க இருக்கு? இஸ்லாம் மதத்தில் இருக்கா? கிறிஸ்துவ மதத்தில் இருக்கா? இந்து மதத்தில் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க தேவாலயங்கள்ல சாதிய பாகுபாடு இருக்கலாம். ஒரு பேராயர் ஒரு ஆதி தமிழர் ஆக முடியாதுங்கிற நல்லா இருக்கலாம். ஆனா அது இந்திய சமூகத்தின் தாக்கம். ரோம்லையோ, இத்தாலியிலையோ, பிரான்ஸ்லையோ, ஜெர்மனிலேயோ அங்க தேவாலயங்கள்ல சாதிய பாகுபாடு இல்லை. இங்க ஜெகன்மோகன் ரெட்டி, ஆந்திராவோட ஒரு தலைவர். அந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறித்தவர். ஆனா பேருக்கு இப்படி சாதி இருக்கு, ரெட்டின்னு இருக்கு. அதே போல அகமது பட்டேல், அகமது முஸ்லீம் பேரு, பட்டேல் சாதி பேரு. ஒரு இஸ்லாமியர் பேருக்கு இப்படி சாதி வச்சிருக்காரு. ஆனா இந்த இஸ்லாம் கிறிஸ்துவ மதங்கள் சாதியை கொண்டு இல்லை. இந்திய சமூகத்தின் தாக்கம், இந்து மதத்தோட வீச்சு, அதன் வெளிப்பாடாக இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் சாதியோடு இணைஞ்சிருக்கலாம். இங்க தேவாலயங்கள்ல சாதி இருக்கலாம். ஆனா அரபு நாடுகளை வாழக்கூடிய இல்ல மற்ற நாடுகளை வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் சாதியை கொண்டு இல்லை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல சயா, சன்னி அப்படின்னு பிளவுகள் இருக்கலாம், பிரிவுகள் இருக்கலாம். அங்க மூடநம்பிக்கை இருக்கலாம், பிற்போக்குத்தனம் இருக்கலாம், அடிப்படைவாதம் இருக்கலாம். அதே போல கிறித்துவத்திலையும் இருக்கலாம். மதம்னாலே அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்றது, எப்போதும் மதம் இறுக்கமான தன்மை கொண்டது. அங்க பிற்போக்குத்தனம், பெண்ணடிமைத்தனம் இது போன்றவை இருக்கலாம். ஆனா இஸ்லாத்துல, கிறித்துவத்துல ஒருபோதும் பிறப்பை வைத்து உயர்வு தாழ்வு கற்பிப்பதில்லை, பிறப்பால கற்பிப்பதில்லை. ஆனா பிறப்பின் வழியே உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய ஒரே மதம் இந்து மதம். அதுதான் சனாதன மதம், அதுதான் சனாதனம். அதனாலதான் அண்ணல் அம்பேத்கர் நான் இந்துவா பிறந்துட்டேன், ஒருபோதும் இந்துவா இறக்க மாட்டேன்னு சொல்லி பௌத்த மதத்துக்கு மாறுறாரு. இவங்க திராவிட இயக்க முன்னவர்களா இருக்கக்கூடிய பெரியார் நீதி கட்சியோட 12வது மாநாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்புல கூட இந்துன்னு பதிவு பண்ணாத அப்படிங்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு வந்தா கூட அவன்கிட்ட இந்துன்னு சொல்லாதங்கிறார். அதே போல அண்ணா அவர்கிட்ட பிரிஞ்சு வந்தவர், பார்ப்பனர் அல்லாத அரசியலை கைவிட்டவர். அது மட்டுமல்லாது கடவுள் மறுப்பை கைவிட்டவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற திருமூலரை கூற்ற சொல்லி பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டேன், பிள்ளையாரை உடைக்க மாட்டேன் அப்படின்னு நிலைப்பாட்டுக்கு போனவர். அப்படி கடவுள் மறுப்பை கைவிட்டாரு, பார்ப்பன அல்லாத அரசியலை கைவிட்டாரு. அந்த அண்ணா ஒருபோது இந்துங்கிறதே ஏற்கல. கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் தீர்த்து கொளுத்தணும், இது வைணவர்களையும் சைவர்களையும் இந்துக்களா மடைமாற்றம் பண்ணுது, தமிழர்கள் இந்துக்களே இல்லைனர், தனி திராவிட நாட்டில் இந்துக்கு என்னடா வேலைன்னு கேட்டார். சமத்துவத்தை விரும்புகிற ஒருத்தன் எப்படா இந்துன்னு சொல்லிக்க முடியும்னு கேட்டார். இப்படி அண்ணாவும் பெரியாரும் இந்து இல்லைன்னாங்க. ஏன்னா இந்து தான் சனாதனம், இந்து மதம் தான் சனாதன மதம். அப்ப குறைந்தபட்சம் நான் இந்து மதத்தை தான் சொன்னேன், நாம இந்துக்கள் இல்லை, கர்நாடகத்தில் லிங்காயத்துக்கு இந்துக்கள் சொன்னது போல நாம இந்துக்கள் இல்லைன்னு பரப்புரை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தா, நான் இந்து மதத்தான் குறிப்பிட்டு சொன்னேன், நம்மளோட சமயம், நம்மளோட மதம், நம்மளோட மார்க்கம் இந்து மதம் இல்லை, ஏன்னா இந்து மதம் சனாதனத்தின் வடிவமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா உண்மையிலேயே சனாதனத்தை எதிர்க்கிறாரு, அது குறித்தான புரிதல் உண்டு, அது குறித்தான ஒரு பார்வை உண்டுன்னு வச்சுக்கலாம். 19 சனாதனத்தை ஒழிக்கன்னு சொல்லிவிட்டு அப்புறமா இல்ல நான் எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லலை, எல்லா மதத்தையும் தான் சொன்னங்கிறப்ப எந்த மதத்துல, இந்து மதம் தவிர்த்து வேற எந்த மதத்துல சனாதனம் இருக்குங்கிற கேள்வியை உதயநிதியை நோக்கி எழுப்பணும். அப்படி அந்த சனாதன ஒழிப்பு அப்படின்னு பேசுபொருளாகிற வேளையில அது இந்தியா முழுக்க விவாத பொருளாக மாறுகிற வேளையிலேயே உதயநிதி ஸ்டாலின் பின்வாங்கி விட்டார். சனாதனத்தை ஒழிக்கணும்னாரு, ஆனா எது சனாதனம்னு உதயநிதிக்கு தெரியல. அப்படிப்பட்டவர் இப்ப மறுபடியும் இதை பேசணும்னா வட மாநிலங்களில் பேசுபொருளாக்கிடுவாங்க, தேவையில்லாத புகைச்சலும் தேவையில்லாத சிக்கல் வரும்ட்டு வாயே திறக்காம வாய முடிட்டு போயிட்டார். ஆனா இங்க இருக்கக்கூடிய பெரியாரியவாதிகள், பெண்ணியவாதிகள், முற்போக்காளர்கள் பாத்தியா உதயநிதி திராவிட இயக்கத்தோட 4ஆம் தலைமுறை அப்படிப்பட்டவர். அவர் 3ஆம் கலைஞர்.
அவர் வந்து அப்படியே பிரதிபலிக்கிறாரு. அவர் தான் நாளைய திராவிட இயக்கத்தோட நம்பிக்கை. அவர் சனாதனத்தை ஒழிக்கன்னு சொல்லி இந்தியா முழுக்க கதற விட்டுட்டாரு. அவர் தாங்க திராவிட இயக்கத்தோட விடிவெள்ளி நம்பிக்கை அப்படின்னு சிலரைய சதவிடுறாங்க. ஆனா உண்மை நிலை என்ன? இங்க ஒருபோதும் எந்த புரிதலும் இல்லை, எந்த பற்றும் இல்லை. அங்க வந்து இது குறித்தான பார்வை இருக்கக்கூடிய சொற்பமான ஆட்கள்ல ராசா ஒருத்தர். அவர் உணர்ந்துதான் ஒரு மேடையில் பேசுறப்ப இந்துவா இருந்தா நம்ம சூத்திரனாவும், சூத்திரனா இருந்தா வேசி மகனாவும், அதனால நாம இந்துக்கள் இல்லைங்கிற பரப்புரையை வைக்கணும். முரசொலிங்கிறது திமுகவோட அதிகாரப்பூர்வ ஏடு, தீக்கதிருங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியோட அதிகாரப்பூர்வ ஏடு, விடுதலைங்கிறது திராவிட கழகத்தோட அதிகாரப்பூர்வ ஏடு. இந்த முரசொலி, தீக்கதிர், விடுதலை போன்ற 3 இதழ்கள்லையும் இந்துக்கள் இல்லைங்கிற பரப்புரை வைக்கணும் அப்படின்னு பேசிடுறாரு. அதாவது இந்துவா இருந்தா நம்ம சூத்திரனாவும், சூத்திரனா இருந்தா வேசி மக்களாவும், அதனால நம்ம இந்துக்கள் இல்லைங்கிற பரப்புரையை எல்லா இதழ்களையும் வைக்கணும்னாரு. இப்படி சொன்ன ஒரு கருத்து வந்து திருச்சி பரப்பப்படுது. அதாவது இந்துக்களை வந்து வேசி மக்கள்னு ராசா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க வந்து சங் பரிவார் கூட்டம் வந்து ஒரு கலையபுரத்தை ஏற்படுத்துது. ராசாவோட சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய நீலகிரி தொகுதிக்குள்ள அங்கேயே கடையெடுப்பு பண்றாங்க. இங்க சங் பரிவார் கும்பல் வந்து ஆபாசமா கொச்சையா உரிமையில வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை பேசுது, குடும்பத்தார பேசுது, எல்லாமே நடக்குது. இந்த சமயத்தில் என்ன பண்ணிருக்கணும்? ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த இப்படி பேசுறவங்க மேல வந்து சட்டப்பூர்வ நடவடிக்கை ஒரு பக்கம், அதை கடந்து கருத்து பரப்புற நாம் ஏன் இந்து இல்லை அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கருத்தரங்கு, பொதுக்கூட்டம், தெருமுனை கூட்டம், பரப்புரைன்னு பலகட்ட பரப்புரை செஞ்சிருக்கணும். நாம் ஏன் இந்துக்கள் இல்லை அப்படின்னு பரப்புரை செஞ்சிருக்கணும். ஆனா அவ்வாறு பரப்புரை செய்யாம, அடித்து ஆடாம தடுப்பாட்டம் ஆடுது. எந்த ராசா நாம இந்து இல்ல, இந்துவா இருந்தா சூத்திரனாவும், சூத்திரனா இருந்தா வேசி மக்களாவும் சொன்னாரோ, அந்த ராசாவை வச்சு அந்த கருத்துல இருந்து பின்வாங்க வைக்கிறாங்க. என்ன பின்வாங்க வைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்துல 2 வகை இருக்கு. அதாவது சனாதன இந்து வேற, சாமானிய இந்து வேற. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சாமானிய இந்து, அவள்னா சனாதன இந்துன்னு இந்துவை தரம் பிரித்து நாங்கள் சனாதன இந்து இல்ல சாமானிய இந்துன்ட்டாங்க. இதே அண்ணன் ராசா பேசினாங்க. ஐயா மணியரசன் அவர்கள் வந்து தமிழ் இந்து அப்படின்னு பேசினப்ப அவர் என்ன சொன்னார்னா, பாத்தியா ஆரிய இந்து தமிழ் இந்துன்னு இந்துக்குள்ளே நிற்கிறாங்க, தமிழ் இந்து வந்துட்டாங்க, இதான் மாபோசி வழி. மாபோசிக்காவது கலைஞர் செலவு வச்சாரு, ஆனா ஒருபோதும் இவங்களுக்கு செலவு வைக்க மாட்டோம், ஆரிய இந்து தமிழ் இந்துங்கிறத ஏற்க முடியாதுன்னு. கடைசியில் சனாதன இந்து சாமானிய இந்துன்னு ராசா வந்துட்டார். இது ஒரு பக்கம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு 1.5 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன், திமுகவோட மூத்த அமைச்சர் ஐயா ரகுபதி புதுக்கோட்டையில் கம்பன் பண்பாட்டு நிகழ்வு, அது ஒரு நிகழ்வு, அதில் பேசுகிறப்ப அந்த மேடை மயக்கத்திலையோ இல்லை எப்படியோ அவர் சொல்லிடுறாரு, ராமர் வந்து சமூக நீதி காவலர், எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் அயோத்திக்கு போவேன், பெரியாருக்கு, அண்ணாவுக்கு, அம்பேத்கருக்கு, கலைஞருக்கு, ஸ்டாலினுக்கு எல்லாருக்கும் முன்னோடி வந்து ராமர் தான், அவர் சமத்துவ ஆட்சி கொடுத்தாரு, சமூக நீதி காவலர் ராமர்னு ராமரை புகழ்ந்து பாடிட்டார். ராமராஜ்யம் தமிழ்நாட்டில் நடக்குங்கிறத சொல்லிட்டாரு, நடக்குன்னு சொல்லிடுறாரு. எப்படின்னா சம்புகனை கொன்ற ராமனை ஏற்க முடியாதுன்னு ஒரு நாளாக பேசி வந்தாங்க. ஆனால் ராமர் சமூக நீதி காவலர், பெரியாருக்கும், அண்ணாவுக்கும், அம்பேத்கருக்கும் ராமர் தான் முன்னோடின்னு திமுகவோட ஒரு அமைச்சரை பேசிடுறாரு. அந்த கருத்துக்கு திமுக தலைமை பதறி போய், என்னங்க இப்படி பேசிட்டீங்க, ராமர் வந்து அண்ணாவுக்கும், பெரியாருக்கும், அம்பேத்கருக்கும் முன்னோடியா, என்ன அபத்தம் இது, இந்த கொடுமையை எப்படி சகிச்சுக்கிறது, உடனடியாக அந்த கருத்துக்கு வந்து நீங்க கருத்துக்களை திரும்ப பெறுங்க, வளர்த்துருவீங்க, நான் இவ்வாறு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு திமுகவோட தலைமை ரகுபதிக்கு வந்து ஒரு அறிவுறுத்தல் கொடுத்து ரகுபதி கருத்துக்களை பின்வாங்கி இல்ல வந்து இந்த கருத்து ரகுபதி வந்து இந்த மேக்கத்தில் பேசிட்டாரு, இந்த கருத்தை திமுக தலைமை ஏற்கவில்லைன்னு ஒரு அறிக்கையோ இல்ல முரசொலியில ஒரு கட்டுரையோ ஒரு தலையங்கமோ வந்திருந்தா குறைந்தபட்சமான தாரிமிகம் இருந்திருக்கும், கொள்கை கோட்பாடுன்னு பேசுறதுக்கு. ஆனா அப்படி மறுத்தோம்னா வடநாட்டில் பிரச்சனை கிளப்புவாங்க அப்படின்ட்டு ராமர் சமூக நீதி காவலர்னு சொன்ன அமைச்சர் ரகுபதியோட கருத்தை அப்படியே விட்டாங்க, அதாவது ஏத்துக்கிட்டாங்க மறைமுகமா. அதுக்கு ஒரு சில நாட்கள் கழிச்சு அப்புறம் அமைச்சர் சிவசங்கர் அவர் பேசுறப்ப ராமர் வந்து வரலாறு இல்லை, அவர் புராணம், அது புராணம் அப்படின்னு பேசிடுறாரு. உடனடியா பாத்தியா சிவசங்கர் வந்து ரகுபதிக்கு பதிலடி கொடுத்துட்டாருங்கிறாங்க.
ஆனா உண்மை நிலை வேற. சிவசங்கர் பேசினது அந்த மேடையில அவருக்கு முன்பாக பேசிய சின்னப்பாங்கிற திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர். அவர் என்ன சொல்றாருன்னா, 2000 ஆண்டுகால வரலாறுன்னு ராமரை. அவர் வரலாறுன்னு சொன்னதுக்கு எதிர்வினையாக சிவசங்கர் வரலாறு இல்ல இதிகாசம்னு சின்னப்பாவோட பேச்சுக்கு தான் அவர் மறுமொழி கொடுத்தாரே ஒழிய ரகுபதியோட பேச்சை மறுக்கல. இன்னும் சொல்ல போனா ரகுபதி ராமர் இதிகாசமா வரலாறானலாம் பேசல, ராமர் எங்களுக்கு முன்னோடின்ட்டார். இதுதான் அபத்தம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு பக்கம் வச்சிருவோம். அப்புறம் தில்லை நடராஜர் கோயிலில் ஒரு 2 வருஷம் நினைக்கிறேன், அங்கே அந்த வரவு செலவு கணக்கில் வந்து உரிய முறையில் சமர்ப்பிக்க மாட்டேங்கிறாங்க, முறைகேடு நடக்குதுன்னு புகார் வருது. அதிகாரிகளை அனுப்புகிறாங்க, அங்கே அறநிலையத்துறை அதிகாரிகளை அனுப்பி அதை ஆய்வு பண்ணுறதுக்கு அனுப்புனா அங்கே இருக்கக்கூடிய தில்லை தீட்சிதர்கள், அந்த கோயிலை நிர்வாகம் செய்யக்கூடிய தீட்சர்கள் வந்து அடாவடித்தனம் பண்ணி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு தர மறுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சேகர் பாபுவே அங்கே போயிடுறாரு. போன உடனே அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு தர மறுக்கிறாங்க, அரசு அதிகாரியை பணி செய்ய விடாது தடுத்தல் அப்படிங்கிற பிரிவில் வழக்கு போட்டு அவங்கள கைது வரைக்கும் கூட கொண்டு போகலாம். நம்ம அது கூட தேவையில்லை. சேகர் பாபு போய் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டீச்சர்கள்ட்ட விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதுதான் மனு தர்மம், மனு நீதிங்கிறார். விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதான் மனு தர்மம், மனு நீதிங்கிறார். அப்ப என்ன சொல்றாரு, விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதாண்டா மனு தர்மம், மனு நீதியை கடைபிடிங்கிறார் டீச்சர்களை நோக்கி. திராவிட மாடல் அமைச்சர் மனு நீதியை கடைபிடிக்க சொல்றாரு. இந்த திமுக கிட்ட கொள்கை கோட்பாடு இருக்கு அப்படின்னா என்ன சொல்றது? 4 சம்பத்தோட மொழியில சொல்லணும்னா, இந்த திமுக கிட்ட கொள்கை கோட்பாடு இருக்கு அப்படின்னா கல்லறையில பெரியாரும் அண்ணாவும் கூட புரண்டு படுத்துப்பாங்க.